பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையில அதிகரித்து வரும் விபத்துக்களை முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கும் இல்லாம செய்யறதுக்கும் இப்போது பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் ஒரு கட்டமாக சாரதிகளுக்கு சிறுநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவை பரிசோதிக்கப்படுகின்றது. கடமை நேரத்தில் இருக்கின்ற போது சாரதிகள் அல்லது நடத்துனர்கள் மது போதை அல்லது ஏதேனும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கின்றார்களா என கண்டறிவதற்கு தான் இந்த சோதனைகள் அதிரடி சோதனைகள் இப்போது இடம்பெற்று வருகின்றது. இந்த சோதனையின் போது சுமார் 10 சாரதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த 10 பேருமே போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தமை உறுதி செய்யப்பட்டிருக்குது. கடமையில இருக்கின்ற போது ஒரு பொறுப்பான தொழில் செய்கின்றவர்கள் அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகன சாரதிகள் மது போதையிலும் மது பொருட்களை பயன்படுத்துவதும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் தெரிய வந்திருக்குது. அதிகமாக பயன்படுத்துவதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த 10 பேர்ல 2 பேர் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்திருக்குது. அதிலும் ஏனைய 8 பேர் கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் இந்த பரிசோதனை ஊடாகத்தான் தெரிய வந்திருக்குது. அதிலும் வெளிமடை அம்பாறையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சாரதிகளிடம் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் போதுதான் இந்த விடயமே தெரிய வந்திருக்குது. இவ்வாறு பரிசோதனைகள் ஊடாக போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டதன் காரணமாக குறிப்பிட்ட சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இது முதலாக கொழும்பு வெஸ்டியம் மாவட்டத்தில தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக எல்லா இடத்துக்குமே இந்த நடமாடும் மருத்துவ பேருந்து பயணிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்குது. எல்லா இடங்களிலுமே சாரதிகள் நடத்துனர்கள் இந்த துறையை சார்ந்தவர்கள் மீதான இந்த பரிசோதனைகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்குது. எனவே விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் இந்த மனித உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். விபத்துகள் மூலமாக இழப்புகள் இலங்கையில அதிகரித்து வருகின்றது. அளவுக்கு அதிகமான இழப்புகள் இந்த வாகன விபத்துகள் மூலம்தான் ஏற்படுகின்றது. இவற்றை கட்டுப்படுத்தும் முகமாகத்தான் இந்த விடயம் இலங்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்று இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிலக்ஷி. தொடர்ந்தும் BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் Facebook தளம் என்பவற்றை ஃபாலோ செய்யுங்கள்.